ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஸ்வீட் பண்ண போறோம். அதாவது எல்லாருக்கும் பிடிச்ச கேரட் ஹல்வா. ஓகே, வாங்க வீடியோ பண்ண போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நெய் எடுத்து ஊற்றிக்கிறோம். ஓகே, ஆவின் நெய் நெய் வந்து தாராளமாக ஊற்றிக்கோங்க. நெய் கொஞ்சம் சூடானதும் அதில் வந்து முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பண்ண போகிறோம். சரியா? நிறைய பேருக்கு முந்திரி பருப்பு எல்லாம் போகிறது இதில் வந்து அண்டிப்பருப்பு வந்துடும். அண்டிப்பருப்பு இருக்குது. சரியா? இதை கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வறுத்து அதுக்கு அடுத்தது கிஸ்மிஸ் பழம் போடுவோம். அப்புறம் பாதாம் போடுறோம். சரியா? இந்த மீனையும் ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுக்கணும். எதனால் ஃபஸ்ட்டு நம்ம வறுக்கிறோம்னா, இதை நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து வச்சோம்னா இது வந்து கொஞ்சம் ஆறில் இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். நீங்கள் கடைசி டைமில் அப்படியே போட்டிங்கன்னா அந்த இது வந்து கிறிஸ்பியாக இருக்கும். சரியா? ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டே நான் வறுத்து வச்சுருக்கேன். வறுத்து வச்சிட்டோம்னா எனக்கு வந்து அது கொஞ்சம் நெய்யானதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எனக்கு அது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக தெரியும். நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம வந்து இந்த கிறிஸ்மஸ் பழத்தை நம்ம பொறிச்சு எடுத்துக்கிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பாதாம் போட்டு பாதாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து கேரட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா இந்த கேரட் வந்து நல்லா சாட்டையானதுக்கப்புறமும் இதில் வந்து நம்ம வந்து மில்க் சேர்க்க போகிறோம். இதை வந்து கிடைக்க ஒரு பாக்கெட்டில் இது வந்து ஃப்ரெஷ் மில்க் இல்லை. சரியா? வந்து தேவையான மில்க் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 150 ml 200 ml மில்க் ஆட் பண்ணி போகணும். ஸோ ஆட் பண்ணி நல்லா அதில் அப்படியே அந்த கேரட்டை வந்து நல்லா பாயில் பண்ணணும். ஓகே, ஸோ நல்லா ஊற்றி கிண்டி விட்டுருவோம். சரியா? ஸோ இப்போ நம்ம அதில் வந்து ஒரு 2-3 ஏலக்காய் போடுவோம். சரியா? அப்படின்னா ஏலக்காய் போடும்போது உங்களுக்கு அது கூட சேர்ந்து அந்த ஸ்மெல் வந்து நல்லா அந்த பால்லையும் சரி அந்த கேரட்லேயும் நல்லா அந்த ஸ்மெல் உள்ள உங்களுக்கு கிடைக்கும். சரியா? சில பேர் வந்து கடைசியாக வந்து ஏலக்காய் பொடி போடுவாங்க. ஆனால் நான் இப்படி தான் போடுவேன். ஏன்னா ஏலக்காய் பொடி போடுவோம்னா நம்ம வந்து வாயில் சிக்காது, டக்குன்னு எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதனால் இப்படியே போட்டுருவோம். சரியா? போட்டு நல்லா கிண்டி விடுவேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிடுவோம். சுகர் வந்து நல்லா இங்கே வந்து நல்லா கிண்டி விட்டிங்கன்னா இது அப்படியே நல்லா உங்களுக்கு இலகி விடும். கேரட் வந்து நல்லா ஜூஸ் ஆகிடும். சரியா? ஸோ இதை நல்லா குக் பண்ணுங்க. ஸோ இப்போது இது வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மில்க் போட்டிருந்தோம், அதில் வந்து இந்த கேரட் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு சுகர் போட்டு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கிடலாம். ஓகே, இதில் வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கோவா ஆட் பண்ணலாம், மில்க் கோவா ஆட் பண்ணலாம். இப்போ நம்மகிட்ட மில்க் கோவா இல்லாதனால நம்ம அதை ஆட் பண்ணல. ஸோ கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தா நட்ஸை ஆட் பண்ணலாம். ஸோ எல்லா நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன்று போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கேரட் ஹல்வா ரெடி. நான் சொல்லுங்க.